இன்னைக்கு நம்ம கோழிகளுக்கான தீவன மேலாண்மை பத்தி பார்க்கலாம். இது கோழிகளுக்கு மட்டும் இல்ல, ஆடு, மாடு இந்த மாரி எந்த கால்நடைக்குமே குடுக்கலாம். பார்க்கறதுக்கு பச்சை பச்சேல்னு பாசி மாரி இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு தான் அசோலா. இது ஒரு நீர் வகையான தாவரம். இந்த அசோலால புரோட்டீன் அதிகமா இருக்கு. இது ஆடு, மாடு, கோழிகளுக்கு குடுக்கச்சுல அதுக்கு தேவையான புரதம் வந்து ஓரளவுக்கு இந்த அசோலாலயே கவர் ஆயிரும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோலாங்கிறது ஒரு பகுதி நேர உணவு. அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி. இதுவே வந்து முழு நேர உணவா நம்ம கோழிகளுக்கோ, ஆடுகளுக்கோ குடுக்க முடியாது. முக்கியமா சம்மர் வருது இல்லையா? அந்த மாரி டைம்ல நீங்க அசோலா கல்டிவேட் பண்ணி கோழிகளுக்கு போட்டீங்க அப்டின்னா, அது ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் ஏன்னா இது வந்து ஈரப்பதமா இருக்கிறதுனால, ஒரு ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனைகள், ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாரி விஷயங்கள ஓரளவுக்கு நம்ம தவிர்த்துக்க முடியும். இந்த அசோலா உற்பத்தியில நம்ம சாணம், மாட்டு சாணத்த யூஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த மாட்டு சாணம் ஸ்மெல்லு சில டைம் அசோலால அடிச்சதுன்னா, ஆடுகளோ, மாடுகளோ சில டைம் சாப்பிடாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாங்க இந்த அசோலாக்கள எப்படி உற்பத்தி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு தொட்டி அமைச்சுக்கங்க. சிமெண்ட் தொட்டி தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது. தார்ப்பாய வச்சுட்டு சுத்தி கல்லு வச்சு அடுக்கி, ஒரு தொட்டி பாங்குல உங்களால எப்படி எந்த மாரி பண்ண முடியுமோ, அந்த மாரி பண்ணாலும் ஓகே தான். முடிஞ்ச அளவுக்கு எணல் மாரியான இடம். அதாவது ஒரு 50% மட்டும் தான் சூரிய ஒளி படுற மாரி, கொஞ்சம் எணலான இடத்துல போட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா அசோலா கருகிடும். அந்த தொட்டி மாரி அமைப்புல ஒரு 4லருந்து 5 இன்ச்சுக்கு நீங்க மண்ணு ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். மண் பரப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு 3/4 அடி அளவுக்கு தண்ணி, 1/2 அடிக்கு மேல கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிட்டு, ஒரு 2 நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தாய்ப்பாசி. தாய்ப்பாசி எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தோட்டக்கலைத்துறை இல்ல பக்கத்துல எங்கேயாவது ஸ்கேடுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாரி இடங்கள்ல போனீங்கன்னா, இந்த அசோலா வச்சிருப்பாங்க. தாய்ப்பாசின்னா ஒண்ணும் இல்லங்க. இதுலருந்து கொஞ்சம் எடுத்தீங்கன்னா, அதான் தாய்ப்பாசி. அந்த தாய்ப்பாசி எடுத்து வந்து, நீங்க செட் பண்ணி வச்சுட்டுருக்கிற தொட்டியில நீங்க போட்டீங்க அப்டின்னா போதும். ஒரு 1 வாரம் 10 நாள்ல அந்த தொட்டி ஃபுல்லா அந்த பசோலா நெறஞ்சிரும். அப்புறம் நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஒரு 10க்கு 10 சைஸ்ல தொட்டி அசோலாக்கான தொட்டி அமைச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு 6 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி அசோலா எடுத்து முடிச்சோனே நீங்க என்ன பண்ணணும்னா, தண்ணிய நல்லா கலக்கிடணும். ஒரு 3 நாளைக்கு இல்ல 1 வாரத்துக்கு ஒருக்க வந்து நல்லா சாண கரைசல் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்டி பண்ணாலே போதும் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா அசோலா கிடைக்கும். மழை காலங்கள்ல அதிகமா தண்ணி இந்த தொட்டியில விழுந்தா இது மிதக்கிற பாசி இல்லையா? தண்ணி நிறைஞ்சோனே அப்படியே தண்ணியோட சேர்த்து இந்த பாசியும் வெளிய போயிடும். அதனால மழை காலங்கள்ல வளர்க்கறது கஷ்டம். அது போக மழை தண்ணி நெறைய தொட்டியில சேர சேர, இந்த தொட்டியோடைய அந்த நம்ம சாண கரைசல் தன்மை வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி குறையச்சலயுமே அசோலா வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் வந்து அந்த தண்ணீல இருக்காது. இந்த மழை காலத்துல மட்டும் தான் அசோலா வளர்க்க கொஞ்சம் கஷ்டம். நீங்க அப்ப மட்டும் கொஞ்சம் தாய்ப்பாசி எடுத்து தனியா வச்சுட்டு, மழை முடிஞ்சோனே மறுபடியும் போட்டீங்கன்னா சூப்பரா வந்துரும். அசோலா ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் தான். அசோலா வந்து முழு நேர உணவு கிடையாது. அரிசிய போட்டு கோழி வளர்க்குற மாரி, அசோலா போட்டு கோழி வளர்க்கணும்னு நெனைக்க வேண்டாம். அசோலாங்கிறது சின்ன ஸ்நாக்ஸ் மாரி தான். இந்த மாரி கோழி பத்தின யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோழி சத்தம் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.